வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். இன்றைக்கி வீட்லேயே எப்படி பன்னீர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் நான் சேர்த்துக்கிறேன். அந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போது நான் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு 1 லெமன் எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் யூஸ் பண்ணுறேன். இப்போ லெமன் ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. அதை டைல்யூட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா லெமன் ஜூஸையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிஞ்சிட்ருக்கு. இப்போ பால் ஃபுல்லாக திரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதை வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த தண்ணியெல்லாம் இதில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். நம்ம இப்போ இதில் இருக்கிற லெமன் ஜூஸோட ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம ஒரு கூல் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். 1 or 2 டைம்ஸ் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது நம்ம அதில் ஆட் பண்ண லெமன் ஜூஸோட ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி புழிய வேண்டாம். சும்மா அப்படியே மைல்டாக புழிஞ்சு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இந்த வாட்டர் பேர் வே வாட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் பன்னீர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிரேவி, சூப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது அந்த பன்னீர் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் கலெக்ட் ஆகும். இப்போ நம்ம பன்னீர் வந்து நம்ம எந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் பன்னீரோட ஷேப் வரும். நான் இப்போ இதில் ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நான் வெயிட்டான பொருளை மேலே வைக்கிறேன். 2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். நம்ம 2 மணி நேரம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பன்னீர் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர்லாம் அடியில் கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ பன்னீரை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் தயாராகிடுச்சு. இது எப்படி நம்ம ஒரு 10 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சேர்த்தாச்சு. நான் இப்போது அந்த பன்னீர் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. 2 டேஸ் ஒன்ஸ் இந்த தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.